கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்துடைய அந்த முதல் பகுதி மட்டும் பாருங்க. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்கள் அலைச்சல்களை தேவன் கண்டிருக்கவில்லையா? உங்கள் அலைச்சல்களை எல்லாம் தேவன் எண்ணி வைத்திருக்கிறாராம். ஆமென். உங்கள் அலைச்சல்களை எண்ணி வைத்திருக்கிற தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை அப்படிப்பட்ட உங்களுடைய அலைச்சல்களில் செய்ய போகிறேன் என்று இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமான அலைச்சல்கள் இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான அலைச்சல்கள், இன்னொன்று ஆவிக்குரிய அலைச்சல்கள். இது 2யும் நான் உங்களுக்கு சொல்லுறேன். உலக பிரகாரமானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இப்போ யாராவது ஒருத்தவங்க வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம்னா, ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நம்ம என்ன செய்வோம்? அலைவோம். நம்மளுடைய ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நம்ம பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னா, பேங்க்குக்கும் வீட்டுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? அலைய வேண்டியது இருக்கும். ஏதாவது நீதிமன்றத்தில் வழக்கு இருந்துச்சுன்னா, நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? அலைய வேண்டியது இருக்கும். இப்படி உலக பிரகாரமான பல பிரச்சனைகளோடு நாம் போராடும்போது, நாம் இப்படிப்பட்ட மன உளைச்சலுக்குள்ள ஆளாகி அலைச்சல்களை தேவன் என்ன செய்திருக்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அலைச்சல்களையும் தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறாராம்? எண்ணி இருக்கிறார். இந்த போராட்டத்திலிருந்தும் இந்த பிரச்சனைகளிலிருந்தும் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான அலைச்சல்களிலிருந்தும் தேவன் உங்களை விடுதலையாக்கி அதில் அதிசயங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய அலைச்சல்கள் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் யாருக்காகவோ ஒரு நபருக்காக இல்லை சில நபர்களுக்காக நீங்கள் போராடி ஜெபத்தில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் வராமல் போய்க்கொண்டே இருக்கலாம். உங்கள் குடும்ப காரியங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற நபர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்காக, ஒரு குறிப்பிட்ட போராட்டங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்துக்கு அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அந்த நபர்களையும் சுமந்து கொண்டு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து வந்து கண்ணீர் விட்டு ஜெபித்ததையெல்லாம் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, அதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். அதையெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். ஆமேன். எத்தனையோ முறை உங்களுக்கே தெரியாத எண்ணிக்கையில் அடங்காத முறைகள் நீங்கள் என்ன செய்திருக்கலாம்? ஒரு காரியத்தை குறித்து, சில போராட்டங்களை குறித்து, சில பிரச்சனைகளை ஆண்டவர் சமூகத்தில் சுமந்து வந்து, சில நபர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் சுமந்து வந்து, அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சமூகத்துக்கு நீங்கள் அவற்றை சுமந்து வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அந்த அலைச்சல்களையும் தேவரீர் எண்ணியிருக்கிறார். அதை கூட ஒரு அலைச்சலாக ஆண்டவர் பார்க்கிறார். ஒவ்வொரு தடவையும் தேவ சமூகத்துக்கு அதற்காக நீங்கள் அழுகிறீங்க இல்லையா? செபிக்கிறீங்க இல்லையா? கண்ணீர் விடுறீங்க இல்லையா? அதனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, அந்த நாளில் அந்த கண்ணீரை எல்லாம் அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். நீங்கள் அலைந்து அலைந்து ஆண்டவர் சமூகத்தில் சுமந்து வந்து செபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். அதை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே அவற்றிற்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறார் என்றால், எண்ணிக்கையில் வைத்திருக்கிற ஆண்டவர், கணக்கில் வைத்திருக்கிற ஆண்டவர் கணக்கே இல்லாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுக்கு செய்ய போகிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்கள் அலைச்சல்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. உங்கள் கண்ணீரை களிப்பாக தேவன் மாற்றுகிற வேலை வந்துவிட்டது. உங்கள் துருத்தியில் இருக்கிற கண்ணீருக்கு அவர் பலன் கொடுக்கிற நாட்கள் வந்துவிட்டது. கணக்கில் வைத்திருக்கிற கண்ணீருக்கு அவர் பலன் கொடுக்கிற நாட்கள் வந்துவிட்டது என்று கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். நிச்சயமாகவே உலக பிரகாரமாக நீங்கள் படுகிற பாடுகளையும் கர்த்தர் அறிந்தவராக அதிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கப் போகிறார். அடுத்ததாக நீங்கள் உலக பிரகாரமாக படுகிற அலைச்சல்கள் மாத்திரமல்லாமல் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆண்டவர் சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் கர்த்தர் விடுதலையை கொடுத்து உங்கள் அலைச்சல்களை எல்லாம் மாற்றி, உங்கள் கண்ணீரை எல்லாம் மாற்றி, அலைச்சல்களுக்கு பதிலாக அற்புதங்களையும், உங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய அலைச்சல்களுக்கு பதிலாக நீர் அற்புதங்களை செய்ய போகிற உம்முடைய கிருபைக்காக, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கண்ணீருக்கு பதிலாக களிப்பை கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கணக்கில் வைத்திருக்கிற கண்ணீருக்கு பதிலாக கணக்கில்லாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்திலிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.